மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சே. அடியாத்தாடி எம்புட்டு வலி. அப்பா ஏண்டி ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுன்னா அம்புட்டு சுழுவாவ நடக்கும். அடியும் மிதியும் தாங்கிக்கத்தான் வேணும். ஆமா, பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்ள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மேல வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. மச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்ள, இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதா. அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வர்றீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். ச்சே, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. மச்சான், உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது. அது சரி. பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. என்ன நடந்தது வேற. ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலியை கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவ கேட்டா, அதுவும் என் மேல உள்ள ஆசையிலம்ப. அப்படித்தானே? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு இரும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போடுவேன்னு தெரியுமில்ல. பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய். நான் கடைசியா சொல்றதுதான், நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில யாராவது கை வச்சீங்க, நான் உசிரியே விட்டுருவேன். அம்புட்டுதான். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாளா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம். நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு புடிங்க. தாலியில எவனாவது கை வச்சுங்க, கைய இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது, கிடையாது. எவனாவது கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கழுத்தை அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. வாமினா, தம்பி,
நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்துப்பா, பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு இருந்தானே. தம்பி, என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்காளா இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தானே ஆசைப்பட்ட. அப்படியே இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா. அதுக்காக இம்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. அதான் நான் உனக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. அதா, என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம்தாம்மா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சிர போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ உன் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச. எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுற? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாளா மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு தடவை பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கும் எனக்கு உள்ள இடைவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட. ஒண்ணு போட போட முதலாளி. போங்கண்ணே. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவளை ஏத்துக்குங்க. நான் இந்த ஊரை விட்டு போறேன். சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா. கூட பிறந்த அக்காளும் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா. என் மச்சானும் ஊதாரியா போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன். நான் போக மாட்டேன். மாமோய், மாமோய் பாலு. நீயே குடி, இல்லைன்னா மாட்டு தொட்டியில கொண்டு போய் ஊத்து. ஏமாமா, டவுனுக்கா போறீங்க? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும். கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன். அப்படியே உனக்கு 2 கிலோ வாங்கிட்டு வரேன். அதை தின்னு. அல்வா கேக்குற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா, முள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? எப்படி? கைய விடு. நானும் உன் மச்சான் தாண்டி. இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி? எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கல இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். வா. ஏய், உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி.
என் ரூமுக்குள்ள வந்து படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆ? புருஷன் படுக்கிற இடத்துல படுக்காம பொண்டாட்டி வேற எங்க போய் படுப்பாங்களா? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணம் கெட்டு போச்சு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஏய், கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. எங்க என் மூஞ்சிய பார்த்து என்ன உங்க பொண்டாட்டியா நினைக்கலன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி, உன்னை என் பொண்டாட்டியா நினைக்கல. நான் நம்ப மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒருத்தன் என் கைய பிடிச்சு இழுத்தப்போ எவ கையோ எவனோ பிடிச்சு இழுக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. பாவம், அவனையே போட்டு அம்புட்டு அடி அடிச்சீங்க. உனக்குன்னு இல்ல, எந்த பொண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தாலும் நான் அப்படிதான் உதைச்சிருப்பேன். இப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க மாமா. ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க?